குடும்பம், கடவுள், இயற்கை இவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க சப்போர்ட் பண்ணால தான் எங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சீக்கிரமாகவும் ஸோ எங்களுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இதுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கோம். ஸோ எஸ்கே சார், தேங்க்ஸ் சார். ஸோ ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட் சார் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இது இன்றைக்கி வந்து இங்கே நடந்திருக்குன்னா என்னோடய டீம்ஸ், என்னோட பசங்க எல்லாருமே முத்துக்குமார் சார் மாதிரி லிட்டில்ஸ் பிசிஸ் மாதிரியே டீம்ஸ்ன்றாங்களே. ஸோ என்னோட டீம்ஸ் ஆக்சுவலாக சதீஷ், பிரவீன், மோகன், ஸ்ரீகாந்த், உதய், ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி என்னோடய கேமரா அட்டெண்டர்ஸ், ஃபோக்கஸ் ஃபில்லர்ஸ், லைட்மேன்ஸ், செட்டேஷன்ஸ், ஃபோட்டோ ஃப்ளட்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு 38 days 40 days வந்து அவங்களோட ஃபுல் உழைப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா விஷயங்கள் அவங்கள பண்ணியிருக்காங்க. எதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணிக்காமல் எங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு படம். ஸோ அது எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாத்துக்குமே நான் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி ப்ரெசன்ட் மீடியாஸ், ஸோ நீங்கள் எல்லாருமே என்னென்னா ஸோ இந்த ஃபஸ்ட்டு படத்தை அழகாக ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியன்ஸ். இது அதே மாதிரி ஸோ ஒரு நல்ல படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே வந்து கொண்டாடி இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஸோ வெற்றி விழாவாக கொண்டாடுறோம். ஸோ ரொம்ப எல்லாருமே தேங்க்ஸ். அதில் முதல் தேங்க்ஸ் டு சிவா சார். ஆக்சுவலி நான் ஃபைனல் ட்ரீம்லேருந்து நான் அனுஷாவோட பேசிட்டே இருப்போம். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் கலை சார் சொன்ன மாதிரி தான் எவ்ரி மொமெண்ட் வந்து நான் சார்கிட்ட பேசினதில்ல, பட் வந்துட்டே இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு. அதெல்லாம் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு காரணம். நான் அதில் எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது சார். எவ்வளோ சொல்லிட்டே இருப்பேன் சிவா சார். இதில் ரொம்ப 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 ஆக்சுவலி ரொம்ப ஆர்கானிக்காக ஒர்க் பண்ண டீம் நான் நினைக்கிறேன். இந்த டீமு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன், எனக்கு புதுசாக இருக்குது, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா அடுத்தடுத்த ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்கும், எந்த ஒர்க்கும் பெண்டிங் ஆகாது. ஒரு ஒர்க் முடிச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் நடக்கும். ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழித்து ஒரு ப்ராசஸ் நடக்கும். நம்ம அது எல்லாமே டக்குன்னு நடந்த ப்ரொடக்ஷன் டீம் நான் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. நான் அதில் ராகுல் ஐயா, அந்த ஒரு கார்த்திக் ஐயா இவங்கலாம் சொல்லவே தேவையில்லை. அடுத்த செகண்ட் இவங்க ஒர்க்கை முடிச்சுட்டா மறுநாள் காலையில் அடுத்த ஒர்க்கு என்ன பண்ணணுன்ற லிஸ்ட்டு வந்துடும், ஃபோன் அடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ண படம் இந்தளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வேலை பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன் கண்கூட. டே நைட் நம்ம ஸ்டுடியோலே இருப்பாங்க. அந்தளவுக்கு எல்லோரும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ஸு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சின்ன வயசில் தியேட்டரில் பார்த்த படம் கிழக்கச்செம்மையில மேடம். இல்லை, நான் சின்ன வயசில் இருக்கும் போது படம் எங்கள் அப்பா கூப்பிட்டு போய் காட்டினதில். அதுக்கப்புறம் உங்கள் ப்ரொடக்ஷனில் நான் ஒரு படம் பண்ணேன். அதுவுமே கிட்டத்தட்ட எஸ்கே சார் ப்ரொடக்ஷன் மாதிரி அடுத்த நாளுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். சூப்பராக ஒர்க் பண்ணுவோம். அன்னையிலேருந்து சரத் சார் ஒரு வாட்டி ஃபோனில் பேசினார். இன்றைக்கி வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லையுமே அவர் என் பேரை சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மறக்கவே முடியாது. அது நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். நான் ஒரு டைமே நான் ஃபோனில் பேசணும், எந்த அளவுக்கு மெமரி வச்சுருக்காரு அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நான் இருந்ததுக்கு அந்த 93 எனக்கு அந்த மெமரிஸ் போயிடுச்சு. நான் ஒரு தியேட்டரில் பார்த்த மெமரிஸ்குள்ளே போயிட்டு தான் எடிட் பண்ண ஆரம்பித்தேன். அது இந்த படத்து மூலிமா உங்கள் படத்தில் நான் இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேடம். அது எஸ்பெஷலி இப்போ படத்தை பற்றி பேசலாம். இப்போ ஏன்னா ரிலீஸ்க்கு முன்னாடி படத்துக்குள்ள விஷயத்தை ரிவீல் பண்ண முடியாதுன்ட்டு நான் எக்ஸைட் ஆன மொமெண்ட் சொல்கிறேன். நான் கிளைமேக்ஸில் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு ஷாட் வரும், மேம் நடந்து வருவாங்க. அந்த ஷாட் எடிட் பண்ணும்போது இங்கே டெஃபினட்டாக கிளாப் ஆடுறோம், நம்மளுக்கு மைண்டில் தெரியும். ஆனால் இந்த ஷாட்டை யாரெல்லாம் பண்ணியிருக்க முடியும், வேறு யாராச்சும் இந்த ஷாட்டை பண்ணியிருக்க முடியுமான்னு இமேஜினேட் பண்ணி பார்த்தா எனக்கு ஒருத்தவங்க கூட மைண்டில் வரல மேடம். அது டெஃபினட்டாக எனக்கு தெரியும். இனி அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கும் வருவான்னு தெரியல, எனக்கு தெரியல. அந்த மாதிரி யாரும் அது மாதிரி ஷார்ட்டை இமேஜினேட் பண்ணி பார்க்க முடியல இருக்கிற அந்த ஜென்ரேஷனில் இந்த ஹீரோயின்ஸ். நான் யோசிக்கும் போது அது விவேக்கோட லென்சிங் ரொம்ப பிடிச்சது. அஷ்வாட்ட சொல்லியிருக்கேன், அந்த லோ ஆங்கிள் வந்து எக்ஸ்ட்ராடனரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தென் வந்து விருமாண்டின்னு ஒரு படம் தான் என்ன சினிமாக்குள்ளே கூப்பிட்டு வந்தது. அந்த சாங்கை வச்சு எடிட் பண்ணதுக்கு எனக்கு இன்னொரு ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் விருமாண்டி படம் பார்த்துட்டா இல்லை இனிமேல் நம்ம வேலைக்கு ஆகுது, சினிமாவுக்கு போகணுன்ற எடுத்த கால் அது முடிவு. அது அந்த சாங்கை வச்சு எடிட் பண்ணும்போது நம்ம கமல் சார் படத்தை எடிட் பண்ணுற ஃபீல்டுக்குள்ளே போயிட்டேன். நான் அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டேன்.
உண்மையிலேயே நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த படத்தில். இந்த படத்தை தாண்டி நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப் இந்த படம் மூலிமா கிடச்சிது. அதுதான் மிகப்பெரிய சொத்தாக எடுத்துக்கிறேன் நான். ஒரு படம் வெற்றி கொடுக்கும் போதும் அது நம்ம ஒரு அலாரம் மாதிரி எடுத்துக்கிறது. காலையில் எழுந்த உடனே நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இந்த படம் ஒரு மிகப்பெரிய அலாரம் அடிச்சிருக்கு. ஸோ அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் செய்யவனுக்கு. ஸோ கண்டிப்பாக அதுவும் அடுத்த இதேமாதிரி ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணலாம். நன்றி. சூப்பர் 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 ப்ரோ. என்னோட டீம், டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். அதாவது அண்டின பேரை அகற்ற நினையாதே அப்படின்னு ஐயா வைகுண்டர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தைக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு மனிதர் அண்ணன் சிவகார்த்திகேயன். அன்போட யாராவது அவரை அணுகுனா அவர் அவங்களை அகற்றவே மாட்டார். அப்படிங்கிறதுக்கு எங்களை போல எளிய பிள்ளைகளுக்கு அவர் இந்த மேடை கொடுத்தது ஒரு பெரிய காரணம். கவிஞர் வாலியை ஒரு முறை சொன்னார், அண்ணா நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் ஒரு 25 வருஷம் தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற உச்சத்தை விட ஒருபடி அதிகமான உச்சத்தில் நீங்கள் இன்னைக்குமே இருப்பீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கலைஞர் கருணாநிதி ஐயா ஒரு முறை சொன்னார், மகாபாரதத்தில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் அட்சய பாத்திரம்னு சொன்னார். நிச்சயமாக அந்த அட்சய பாத்திரம் நீங்கள் தான், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா எங்களை போல எளிய பிள்ளைகள் அன்போடு உங்ககிட்ட வரும்போது நீங்கள் எங்களை மேடை ஏற்றி அழகு பார்க்குறீங்க. அதுக்கு நான் உண்மையிலும் பெரிய நன்றி சொல்லணும். அந்த ஒரு மேடைக்கு பிறகு எனக்கு நிறையா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அதுக்கு ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றி. அப்புறம் சிவகுமார் முருகேசன் பிரதர், அவருக்கு மறுநாளே போய் மெசேஜ் அனுப்புனேன், 10 வருஷ கனவை நினைவாக்கிட்டீங்க அப்படின்ட்டு, அவருக்கு நன்றி. அப்புறம் எங்கள் தலைவர் நிவாஸ் கே பிரசன்னா, அவர் பார்க்குற இடத்துல எல்லாத்துலேயும் சொல்லிடுவார், ஜெகன் ஒரு பையன் இருக்காப்புல, அவருக்கு பாட்டு கொடுங்க அப்படின்ட்டு. அதனால ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப நல்லதே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல நினைவோருக்கு நாளத்தனை ஆனாலும் பொல்லாது வராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவார். படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் அருள்தாஸ் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், முனிஸ்காந்த் அண்ணன், ஜான் லோகேஷ் சார், நிவாஸ், நிறைய பேர், எல்லாத்துக்கும் சிங்கப்புலி அண்ணன், சகோதரி ரேச்சல் அண்ணன், பாலசுப்ரமணியன் அண்ணன், எல்லாத்துக்கும் ரொம்ப அன்பும் நன்றியும். ஏன்னா முதல்ல கார்த்திக் அண்ணன் சொல்லிட்டாரு, ஜெகன் 2 நிமிஷம் தான் டைம், அந்த 2 நிமிஷத்துல பேசிட்டு வந்துருக்கீங்க, இன்னும் சாப்பிட போடுனாரு. அதனால எல்லாத்துக்கும் அன்பும் நன்றியும் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு அழகான மேடை அமைச்சு தந்த மறுபடியும் அண்ணன் சிவகார்த்திகேயனுக்கு நெஞ்சாத நன்றி. பேஷன் ஸ்டுடியோ குமாரனுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் தான் நிவாஸ் அண்ணன் போறதுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்தாரு. சுதன் சாருக்கு நன்றி, கலை சாருக்கு நன்றி. அனைவருக்கும் அன்பும் நன்றியும். நல்லதே நடக்கும் ஐயா உண்டு. நிச்சயமா நல்லதானே நடக்கும். சூப்பர்ண்ணே. நன்றி. கால தாமதம் கருதி திரைத்துறை நண்பர்களுக்கும் உள்ளிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். அதாவது இந்த வெற்றி விழாவை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது விடிய காலம் ஒரு 5 மணிக்கு எங்கள் அப்பா எந்திரா அப்படின்றார். தீபாவளி அன்னைக்கு நல்லா கிணத்து மட்டில் உட்கார வச்சு எண்ணெயை தேய்ச்சி கிருட்டுன்னு எண்ணெயை தேய்ச்சி அப்படியே தண்ணியை ஊற்றி வாடா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் உள்ள சாமி போட்டா பக்கத்தில் சாமியை கும்பிட்றேன் அப்படின்றாரு. அப்படி ஒத்த கண்ணு அப்படி பார்ப்பேன். இந்த ஒத்த கண்ணில் எங்கள் அப்பத்தாலும் எங்கள் ஆத்தாலும் செஞ்ச செல்லிச்சிட முறுக்கு இப்படி ஒரு ஓரத்தில் இருக்கும். சாமி போட்டா பார்க்காம அதையே பார்க்குறது. பட்டாறு மண்டையில் அடிச்சு அங்கே பாடுறா சாமியை அப்படின்னு சாமியை பார்க்க விட்டு, எனக்கு என் தம்பி பூரா ஒரே சட்டை, இந்த சந்தனத்தை வச்சு விட்டு ஒழுங்கு மரியாதையாக சட்டையில் தீப்படாமல் தீபாவளி கொண்டு வருவேன் ராஸ்கல் அப்படின்ட்டு. அப்படி இந்த 3 சட்டையும் போட்டு விட்டு நல்லா கறிக்கஞ்சியெல்லாம் அடிச்சதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே எங்கள் அப்பாட்ட கேட்பேன்ப்பா சினிமாவுக்கு கூப்பிட்டு போப்பா அப்படிவேன். எங்கள் தேட்டர் பக்கத்தில் இருக்கும் டூரிங் டாக்ஸி, பாப்பா போகலாம் அப்படின்ட்டு போவார். அந்த தீபாவளிக்கு அன்னைக்கு அங்கே போய் உட்காந்தோம்னா இடம் தெரியாது. அன்னைக்கு தான் தெரியும் இப்படிப்பட்ட மனுஷங்கெல்லாம் உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னு. இந்த திரை முன்னாடி 30 மனுஷங்க இப்படி உட்காருவாங்க, இடமே தெரியாது. சரி ஒல்லியான மனுஷன் அங்கிட்ட உட்காந்துருக்கானே, அவன் பக்கத்தில் போய் உட்காரலாம் அப்படி போனால் ஆள் ஒல்லியாக இருப்பேன், மண்டை வீட்டு தண்டி மண்டையாக இருக்கும், பம்ப மண்டையுமா இப்படி ஆட்டினாண்டா உள்ள 2 குருவி கீக்கின்னு பறந்து போகும். அப்படி மண்டை எவ்வளோ தண்டி மண்டையாக வச்சு பார்த்துக்கிருப்பாங்க. திரையே தெரியாது. எங்கள் அப்பாட்ட கேட்பேன்ப்பா திரை தெரியலப்பான்னு. அன்னைக்கு தான் எங்கள் அப்பா சொந்த வீடு கட்டி தருவார். நல்லா மண்ணை குமிச்சு ஏறி உட்கார்றா மகனே அதில் அப்படின்னுவார். அதில் ஏறி உட்காந்து சும்மா விசில் அடித்து அலப்பறையா கையை தட்டி படம் பார்க்குற சுகம் இருக்கே, அந்த தீபாவளியை தாய்க்கிழவி ரிலீஸ் ஆன 10 நாளாக நான் கொண்டாடினேங்க. சூப்பர். அந்த தீபாவளியை நான் ஒரு 10 நாளாக கொண்டாடினேன். அப்போ கேட்ட ஒரு வார்த்தை, ஒரு 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி திரைத்துறை எல்லாரும் சினிமாவுக்கு போனவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டே டிக்கெட்டு கிடைக்கலடா மாப்பிள்ள, டிக்கெட்டு கிடைக்கலடா. இன்னைக்கு ஒரு தேட்டரில் 10 தேட்டரு, ஒரு தேட்டரில் 20 தேட்டரு, ஒரு தேட்டரில் 3 தேட்டரு, இப்படி இருக்கிற காலகட்டத்தை இன்னைக்கு அதே வார்த்தையை நான் கேதில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிக்கெட்டு கிடைக்கலடா மாப்பிள்ள, ஏலே டிக்கெட்டு கிடைக்கலடா, அடுத்த ஷோக்கு தாண்டா டிக்கெட் கிடைச்சுன்னு. தாய்க்கிழவியில் மட்டும்தான் இந்த வார்த்தையை நான் கேட்டேன். 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தை கேட்டது. இன்னைக்கு இந்த திரைப்படத்தில் நான் இந்த வார்த்தையை கேட்டேன். உண்மையிலே இந்த சிவாவும் சரி,
2 பேரும் திரைத்துறைக்கு வெற்றி பெற எவ்வளோ உழைச்சிங்களோ அவ்வளோ உயரத்தில் உங்களை இன்னைக்கு இந்த திரைத்துறை உயர்த்தி இருக்கிறது. இன்னும் நீங்கள் உயரத்தில் போகணும், இன்னும் நிறைய வெற்றி படங்களை தரணும், அதுலேயும் நாங்களே பாட்டு எழுதணும். நன்றிங்கய்யா. நன்றிண்ணே. இங்கே வருகை தந்த அத்துணை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேரக்டராகவே இருக்காரு. எங்களுடைய இந்த குழுவுக்கு எப்படி பாராட்டு சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் என் தாயை பார்த்தது, என் தாய் மூலமாக எனக்கு ஒரு மாபெரும் சக்தியை கொடுத்தது. எல்லாம் படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே எப்பப்பா குடிக்கிறத விட்டு திருந்து வேண்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமும் இங்கே உழைத்த இந்த தாய் கிழவி குடும்பத்தில் உழைத்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள உண்மையிலேயே மனமாற பாராட்டுறேன், கையெடுத்து கும்பிட்றேன். இந்த நிலைமை கொண்டு வந்த எங்கள் செல்வத்துக்கு பெரிய நன்றி ஒன்று தெரிவிச்சுக்கொள்ளணும். அவர் எனக்கு ரொம்ப உதவியாக, பழக்கப்பட்டவர் மாதிரி இல்லாமல் எவ்வளவு செஞ்சார். ஆனால் டைரக்டர் மட்டும் இயக்குனர் மட்டும் அப்பப்போ பார்த்து சிரிப்பார். என்னையை பார்த்து இவர் எதுக்கு என்னையை பார்த்து சிரிக்கிறாருன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் டப்பிங் பேச கூப்பிட்ட அன்னைக்கு தான் உண்மை நிலவரத்தவே பார்த்தேன். அவருக்கு கோடான கோடி நன்றிகள். மற்றும் என்னுடன் உழைத்த அத்தனை பேர்களுக்கும், உதவி இயக்குநர்களுக்கும், கேமரா நண்பர்களுக்கும், இங்கே வந்திருக்க ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும், எனது ஆத்தா தாய்க்கிழவிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவா அண்ணனுக்கும் இன்னொரு சிவா அண்ணனுக்கும் மனமார்ந்த நன்றி. மீசையெல்லாம் முறுக்கி விட்டு வந்தேன். யாருக்கான மதுரைக்காரனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, வணக்கம். இந்த மேடைக்காக நான் வாழ்நாள் ஃபுல்லாக காத்துட்ருக்கேன். இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு முதன்மையான காரணம் என்னோட மனைவி. என்னோட கணவன் நினைவாக்குறதுக்கு அவங்க தூங்காமல் உழைச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு முக்கியமாக மிகப்பெரிய நன்றி சொல்லணும். பல வருஷமாக நடித்து 10-12 வருஷமாக வேலையை விட்டுன்னு நடிச்சிருந்தேன். ஐடியில் இருந்தேன், வேலையை விட்டுன்னு நடிச்சிட்ருக்கேன். இவ்வளோ அழகான ஒரு படத்தில், அதாவது வெற்றி படத்தில் இருக்கிறது ஒரு விஷயம், ஒரு நல்ல படத்தில் இருக்கிறது ஒரு விஷயம். வெற்றி படமும் ஆகி ஒரு நல்ல படத்துலையும் நம்ம இருக்கோன்ற ஒரு திருப்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நெகிழ்வான மேடை இது. இப்படி ஒரு அழகான கதாபாத்திரம் எழுதிய சிவகுமார் முருகேசன் சார் அவர்களுக்கும், ஒரு இளையராஜாவோட பாட்டு மாதிரி பட்டி தொட்டியெல்லாம் எங்களை கொண்டு போய் சேர்த்த சிவகார்த்திகேயன் சாருக்கும், இவங்கக்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்த தம்பி ராஜேஷ்க்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நெகிழ்வான மேடை. நன்றி, வணக்கம். தெரியப்படுத்துங்க சார். சிடின்னு சொல்கிறாங்க சார். சிடின்னு பேர் வச்சது சரத் அண்ணன் தான். எனக்கு சரத்குமார் அண்ணன். சரத்குமார் சாரா? அப்படியா? ஆமாம் சார். ஏன் எப்படி? அவர் கூட காக்கின்னு ஒரு படம் பண்ணேன் சார். ஓகே. அந்த படத்தில் தான் வாடா சிடின்னு வச்சார். அதுலேருந்து சிடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா படத்தும் டைட்டில் கார்டுலேயே சிடின்னு தான் வருதா? இல்லை சார், செந்தேன்னு கொடுத்துட்ருக்கேன் சார். அப்பா அம்மா வச்சப்ப. ஓகே, அதுதான் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே. ஸோ சைனீஸ் டாக்டராக எங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த ரிசப்ஷன்? சார், நான் நிற்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு 2 அடிக்கு மேலே நிற்கிற மாதிரி பறந்துட்டுருக்கேன். மேடம் படத்தில் விலைக்கு வச்சு கும்பிடுவாங்க. அதுதான் படத்தோட ஓப்பனிங்கு. இந்த படத்தில் எனக்கு விளக்கு ஏற்றி வச்சது என்னுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசன் சாருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துட்டீங்க சார். தேங்க்யூ சார். சார் எஸ்கே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு எல்லா பேரும் தெரியாது. நான் ஷார்ட்டாக முடிச்சிட இசையமைப்பாளர் ஐயாக்கும், கேமராமேன் ஐயாக்கும், ஃபேஷன் ஸ்டுடியோ ஓனர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தாசண்ணே, முத்துக்குமார்ண்ணே, சிங்கம்புலி அண்ணே, பாலா, வேறு யாரை விட்டுருந்தாலும் மன்னிச்சிருங்க, பேர் தெரில, தப்பாக நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சத்தியமாக இந்த ஸ்டேஜில் நிற்பேன்னு எனக்கு தெரியாது. என்னை நிற்க வச்சது சிவகுமார் முருகேசன் ஐயா தான். உசுறு இருக்கிற வரையும் விசுவாசமாக இருப்பேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு மேடை. எப்படி பேசுறது என்ன ஏதுன்னு தெரில. நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு பஞ்சு மில்லுக்கு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு. என் ஹஸ்பண்ட் சாதாரண டாடா ஏசி டிரைவரு. எங்கள் வீட்டில் நான் சும்மா நேரம் கிடைக்கிறப்போ யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் வீடியோ போடும்போது எங்கள் வீட்டாளுங்களே என்னை கேவலப்படுத்திருக்காங்க. நீ எல்லாம் என்னத்தை பண்ணி கிளிக்க போகிறேன்னு இப்படி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டாலே என்னத்தை சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு தாய்க்கிழவின்ற இப்பேற்பட்ட படத்தில் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் வீட்டாளுங்க எல்லாத்தையும் குடும்பத்தோடு இந்த படத்தை கூட்டிகிட்டு போனேன். எல்லாரும் படம் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, நீ இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு நாங்கள் வெளியே சொல்லிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இதை ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் சார் எங்கள்
வீட்டுக்கார்ட்ட சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பரவாயில்ல ஒரு கிராமத்துலேருந்து நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அன்னைக்கே எங்கள் டைரக்டர் சார் வந்து சொன்னார். ஃபஸ்ட்டு எங்கள் டைரக்டர் சார் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லும் போது எனக்கு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக கிடைச்சிடல. ஆனால் இப்பேற்பட்ட படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிவா சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு நாள் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருந்தது. ஓவர்சீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 வீக்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு. பட் இந்த படத்தோட ரியல் சக்ஸஸாக நான் பார்க்குறது என்னென்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க நடித்தவங்க எல்லாருமே அவங்க கெரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கேட்டால் நான் 5 வருஷமாக இருக்கேன், 10 வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த படம் தான் எங்களை அடையாளப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு. அதுக்கு சிவா சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் கெரியருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் வணக்கம். நிறையா மேடை நாடகங்களில் நான் மேடையில் ஏறி நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மேடையில் இப்போ நிற்கும் போது எனக்கு அது புதுசாக இருக்குது. என்னோட நாடக குரு வந்து இப்போ அதை பார்த்தாருன்னா ரொம்ப பெருமைப்படுவார் நான் நினைக்கிறேன். எனக்கு நடிப்பு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சது என்னோட நாடக குரு தான். நாடகங்களில் நிறைய பயணிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரியான நடிப்பை என்னோட வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தி வச்சு என்னோட நாடக குருக்கு இங்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொடக்கமாக நான் பார்க்குறேன் சார். ஏன்னா யாரை பார்த்தாலும் யாருப்பா நம்ம ஸ்ருதிஹாசனா அப்படி தான் கேட்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அது இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு வரும்போது நாடகங்களில் வந்து இந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு படத்தில் நான் எனக்கு அது சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி எனக்கு அது தோணுது. ஏன்னா ஒரு 150க்கு மேலே நாடகங்கள் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னேஷனோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் இங்கே நான் இப்போ நிற்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சிங்கம்புலி அப்பான்னு தான் செட்டில் கூப்பிடுவேன். அவரும் என்னை அந்த மாதிரி தான் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணார். ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. உங்கள் கூட நடிச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம முத்துக்குமார் சார் நாடகத்துறையிலேருந்து நீங்களும் வந்தனால என் கூட நிறைய நாடகங்களை பற்றி பேசுவீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே ரொம்ப கைண்டாக, ஏடிஸ் எல்லாருமே அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேயும் ரொம்ப கைண்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. அப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீலாம் நடிக்கலாம் போகாத அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க. எங்கள் சொந்தக்காரங்களாம் விடலை. எதுக்கு பொண்ணை அனுப்புறீங்க, முதல்ல எதுக்கு பொண்ணை படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா அவங்களுக்கு மத்தியில் ரெண்டு டிகிரி என்னை படிக்க வச்சார். அதே மாதிரி நான் இந்த மாதிரி நாடகங்கள் பண்ணுறேன்னு சொன்னப்ப எங்கள் அப்பா நீ நடிக்க போன்னு சொன்னாங்க. ஆனால் நான் படத்தில் நடிக்கும்போது என்னோடய சொந்தக்காரங்க எல்லாருமே எதுக்கு பொண்ணை இப்படி நடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. என்கிட்டே என்னை பேசுனாங்க. ஆனால் இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இந்த மூஞ்சிலாம் நடிப்பியா அப்படிங்கிற மாதிரி என்னை பேசினாங்க. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து ராதியா மேம்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா கிழக்கு சீமையில் வந்து மேமோட படத்தில் மேமோட வீடு தான் எங்கள் ஊரில் எடுத்தது. அப்போ நான் நின்று வேடிக்கை பார்த்தேன். இப்போ அவங்க கூட நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது சிவாத்தியன் சார். ஏன்னா ஒரு ஹீரோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு தெரியும். அதை தாண்டி இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து படத்தை தாண்டி அவ்வளோ பேரோட வாழ்க்கைகள் இருக்குது. இப்போ இந்த மேடையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புதுமுகங்கள் எல்லாருமே பேசிட்டு போகிறாங்க. அந்த புண்ணியபுரம் அவங்கள தான் சாரும். இதை விட்டுறாதீங்க தயவுசெய்து, விட்டாங்க சார். அடுத்து கலை சாருக்கு மிகப்பெரிய நன்றி. டைம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, மன்னிச்சுங்க. சுதன் சாருக்கு பெரிய நன்றி. அண்ணன் சிங்கம்புலி அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், பாலசுரம் சார், அப்புறம் மேம் ரேஸ் மேம், ராஜீவ்காந்தி, முத்துக்குமார் அண்ணன், ஜார்ஜ் அண்ணன், எல்லாத்துக்குமே நன்றி. உதவி இயக்குநர்கள் எல்லாமே நன்றி.
இதை பூரா மொத்தமாக ஒருங்கிணைச்ச இந்த படத்தோட எங்கள் தாய் கிழவி சிவமுருகேசன் சாருக்கு பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எல்லாத்துக்குமே கதாபாத்திரத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு தாய் கிழவியா மேமோட லாஸ்ட்டு அந்த இது வந்து உட்காந்துருப்பாங்க. சத்தியமாக அந்த மாதிரி தான் சார் நான் உங்களை பார்க்குறேன். இது என் கேரியரில் பெரிய படமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஊர்லேருந்து கொஞ்சம் கணிசமாக தான் ஃபோன் வரும். ஆனால் ஊர்லேருந்து அவ்வளோ ஃபோன் வந்தது இந்த படத்துலேருந்து தான் எனக்கு ரொம்ப. அதுவும் அதையும் தாண்டி வந்து நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய படம் அதான் மூத்தவங்கெல்லாம் இந்த தேட்டருக்கு வர வச்சதே நீங்கள் தான். அதுக்கு பெரிய பெரிய நன்றி சார், ரொம்ப நன்றி. யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க, கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. தேங்க்யூ சார். இங்கு வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இதில் நடித்த மேடம் ராதிகாமா மேடம், நம்ம கலைஞர்கள் முத்து அண்ட் முனிஸ்காந்த், சிங்கம்பள்ளி அண்ணன், எல்லாருக்கும் அருள்தாஸ் அண்ணன், எல்லாருக்கும் வணக்கங்கள். இந்த படத்தை டைரக்ட் பண்ண சிவகுமார் தம்பி அவர்களுக்கு, ப்ரொடியூசர் எஸ்கே சார் அவர்களுக்கு நன்றி. ராதிகா மேடம் நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி சிவா. 2 இட்லி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன காசு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கீங்க, ரொம்ப நன்றி சிவா. இதை வந்து இந்த தாய் கிழவிக்கு முதுகெலும்பாக இருந்த எஸ்கே சார் இல்லைன்னா இது வந்து சாத்தியமே இருக்காது. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் இருந்து இந்த படத்துக்கான எங்கள் டைலாக் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார். எல்லா சீன் நம்பர் 33 இது பேசுவார். அப்படி எல்லாமே பயங்கரமாக பேசி என்னடா அது மனுஷன் இந்த படத்தை பற்றி அவ்வளோ ரசிச்சிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு எல்லாம் என் வாழ்க்கையில் வந்து நான் இந்த மாதிரி மிரண்டு போய் தான் பார்த்தேன். சார், எஸ்கே சார் நன்றி சார். சுதன் சார் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. கலை சார் உங்களுக்கும் பெரிய நன்றி சார். நிவாஸ் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி ஐயா. சான் உங்களுக்கு நன்றி. விவேக்கு அடுத்து சூப்பர். மற்றபடி சிங்கம்பள்ளி அண்ணன், அருள்தாஸ் அண்ணன், பால சரவணன், முனிஸ்காந்த், ஜார்ஜ் அண்ணன், ரேச்சல் தம்பி, பெத்தாரு, தோல், நடிச்சிருந்த அத்தனை சகோதரிகளுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு மரத்தில் எல்லா கனியும் பழுத்திருக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சில கனி தான் பழுத்திருக்கும். இந்த தாய்க்கிழவிங்கிற மரத்தில் எல்லா கனியும் ரொம்ப பழுத்திருக்கு. அதுக்கு மிக விளைச்சல் போட்டது மண்ணும் வேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அது 2 சிவகார்த்தியன் சாருக்கும் சிவாவுக்கும் பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்துக்கு அப்புறம் லிட்டில் பிசிஸ் ஆகிட்டேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தாய்க்கிழவி எனக்கு ஏன் ரொம்ப முக்கியமாக படுதுன்னா, கூட்டமாக பெண்கள் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணி சிரித்து ரசித்து அழுது ரிலேட் பண்ணி பார்த்தாங்க. அது அடிக்கடி நடக்கிற நிகழ்வு கிடையாது, ரொம்ப ரேர். ஸோ அப்படி நடக்கிற ஒரு நிகழ்வுவை நான் இதை பார்க்குறேன். அதில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை எழுதி ரொம்ப அழகாக கொடுத்த எங்கள் டைரக்டர் சிவாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுக்கு பின்னாடி இருந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆல் த ப்ரொடியூசர்ஸ், சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லா டெக்னிக்கல் டீமில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது எனக்கு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. நிறைய பேர் தேட்டருக்கு வருவாங்க, அவங்க ரிலேட் பண்ணிக்க முடியும்னா கண்டிப்பாக நிறைய பெண்கள் தேட்டருக்கு வருவாங்க, பார்ப்பாங்கன்னு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு. தாய்க்கிழவியும் சுருளியும் எனக்கு என்னை இன்னும் அதிகமாக நம்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் போதும் எனக்கு பார்த்துக்க முடியுன்ற தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அது இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து எல்லா படத்துலையும் எல்லா ரோல்ஸ்லையும் கிடைக்குமான்னு சொல்லவே முடியாது. ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ரொம்ப முக்கியமான படம், ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அதுவும் ஒரு பெண்ணாக தன்னை ரிலேட் பண்ணி பார்த்து ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண முடியுமான்னு இருந்த ஏக்கத்தை தீர்த்து வச்ச தாய்க்கிழவி டீமுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு இது மூலிமா இப்போது என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக இது இன்னும் பெரிய ஹோப் என்னவாக இருக்குன்னா, கண்டிப்பாக எனக்கான கதைகள் நிறைய எழுதப்படும். பெண்களை முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான கதைகள் நிறைய வரும். ரிலேட் பண்ணிக்க தயாராக இருக்காங்கன்ற கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருச்சு. அதுதான் பெரிய ஹோப். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ மச் எவ்ரி ஒன் ஃபார் தேட். அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆடியன்ஸ் இது பயங்கரமாக ரிலேட் பண்ணி அடம் பிடிச்சி நான் கண்டிப்பாக தேட்டர் போய் பார்க்கணுன்னு கேட்டு எல்லாம் தேட்டருக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதை கொடுத்து எனக்கு அதிகமான ஹோப் கொடுத்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னுடைய டீச்சர் டைரக்டர் மணிகண்டனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கடைசி விவசாயிக்காகவும். தேங்க்யூ. பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சிவகுமார் முருகேசன் அண்ணனுக்கு தேங்க்யூ, அப்புறம் ராஜேஷ் அண்ணனுக்கு தேங்க்யூ, சாமிநாதன் அண்ணன், ஆனந்த் அண்ணன், விக்கி அண்ணன், மோகன் அண்ணன் எல்லாருக்கும் தேங்க்யூ, ராதிகா மேம் அவங்களுக்கும் தேங்க்யூ, சிவகார்த்திகேயன் சார் அவருக்கும் தேங்க்யூ. அண்ணன் எதாவது கேட்குறாரு பாரு. அது எம்பிட்டு பெரிய மனுஷி டிவிக்கலாமா கிளவிய கொள்வாங்க. சூப்பர் சூப்பர் விஜய் கணபதி. இன்னும் நிறைய படங்கள் உங்களை நாங்கள் பார்க்குறோம். அந்த சாம்னஸ், அந்த இன்னசென்ஸ் எங்களுக்கு என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்குது. வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படத்தை எனக்கு கூட்டிகிட்டு போனது சிவகுமாரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படம் கூழாங்கல், பிஎஸ் வினோத்ராஜ் எங்கள் அண்ணன். அந்த படத்துக்கு அப்புறம் கொட்டுக்காளி, அதுக்கப்புறம் தாய்க்கிழவி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எனக்கு ரெண்டாவது படம் ஒரு சின்ன இது. இப்போ நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்க, வீட்டுக்காரங்க? எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் கமலஹாசன் போஸ்ட் இருக்கான்னு பாருங்க, அங்கே பார்த்துட்டு ஒட்டிக்கு இருக்கிற வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாப்புல. கமலஹாசன் போஸ்ட் வேடிக்கை பார்த்துருக்கா? ஆமாம், ரொம்ப தீவிர ஃபேன் அவர் அவங்களுக்கு. அதனால போஸ்டரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வரலையா? கூப்பிடுங்க. வருவாங்க வருவாங்க, பாட்டு போடுங்க, வந்துருவாங்க. பாட்டு போட்டால் தான் வருவாங்களா? பாட்டு போட்டால் இவங்க திட்டுவாங்களே. தேங்க்யூ சார். எல்லாம் அப்படியே கூப்பிடுங்க, அவங்க ஹஸ்பண்டை கூப்பிடுங்க. நான் கூப்பிடவா? அங்கே என்னத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எந்திரிச்சுக்கிட்டு வேடிக்கை கூப்பிடுறாங்கல்ல. நீங்களும் கூப்பிடுங்க. அண்ணே சாரினே. அவரையா? ஆமா, அவரை தான். வேற யாரு? இப்பதான் வெளியே பார்க்கிங்ல வண்டியை நிப்பாட்டி வரேன்னு போனாரு. ஆட்டோயா? எப்ப பார்த்தாலும் இப்படித்தான். ஒரு 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் விட்டு வரதான் பொழப்பு. எங்க போனாரு? யோ கருவாயா, ரொம்ப உரிமையா வாங்கங்க. என்ன வாங்க. அருளா சார் வாங்க வாங்க. நீங்க மட்டும் நீங்களும் கூப்பிடுங்க அவரை. அதான் டெக்கரேஷன், பூ தோரணம்லாம் தொங்குது. அப்ப எங்க இப்படிதான் பராக் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எங்க இருக்கீங்க? எங்க செல்வனே இந்த இருக்காருல, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சோ பவுனு தாயோட மகன்களுக்கும் மருமகளுக்கும். சூப்பர். ஆனால் அப்படியே அக்காலேருந்து ஆரம்பித்து குடிச்சிடலாம்க்கா. என்ன பேசுறீங்க? அவங்க முதல் பேச. சாரிக்கா சாரி. அவங்க என்ன கேரக்டராக தான் இருக்காங்க. ஆரம்பிச்சிருங்க. மாறி நிற்கணுமா? வாமா, யார் சம்சாரம் தெரியாதுக்கிட்டு வாமா. பாருங்க, என்னவே பார்த்தேன். நான் ஒரு மாயாவி படத்தில் ஒரு டயலாக் எழுதியிருந்தேன். நீங்கள் சிம்ரன் போஸ்டர், இது ஜோதிகா படத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க 1/2 மணி நேரம். நான் சிம்ரன் போஸ்டரவே 2 மணி நேரம் பார்ப்பேன்னு. அது மாதிரி எங்கேயாவது போஸ்டர் இருந்தால் ஒத்து பார்த்துட்ருக்கேன். அனைவருக்கும் நன்றி. சகோதரர் தம்பி சிவகார்த்திகேயன் சார் அவருக்கும் நன்றி. தம்பி சிவகுமார் முருகேசன் அவருக்கு நன்றி. எங்கள் பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு நன்றி. மியூசிக் டைரக்டர் கலை சார், முனிஷ்காந்த் தம்பி எல்லாருக்கும் நன்றி. முத்துக்குமார், ரேச்சல் எல்லாருக்குமே நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சிவகுமார் முருகேசன் பண்ணிட்டார். இந்த படம் பார்த்தவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, உலகமெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் முக்கியமாக கமல் சார் ஃபேன்ஸ் இருக்காங்களே, எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? அத்தனை கோடி பேரும் என்னை ரசிக்கிறாங்க. அதே எனக்கு போதும். எனக்கு இது மாயாண்டி குடும்பத்தாருக்கு அப்புறம், மகாராஜாவுக்கு அப்புறம் எனக்கு அதிகமான ஃபோன், அதிகமான ஒரு பேர் இந்த படத்தில் தான் இருக்குது. முக்கியமாக ராதிகா மேடம் அவங்களோட மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் தெரியுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இந்த தாய்க்கிழவை பற்றி பேசணும்னா 5 பாகம் பேசலாம், 5 மணி நேரம் பேசலாம். ஆனால் நேரம் கருதி நிறைய பேர் சுகர் மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார். அந்த ஆசையை நிறைவேறிடுச்சுல்ல?
கண்டிப்பாக நிறைய அதை இங்கே முடிவு பண்ணி முடிச்சிருங்க. அப்போ ஒரு ஏக்கமாக சொன்னீங்க இத்தனை வருஷத்தில் பார்க்கல. அது கண்டிப்பாக அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் சொன்னேன், இது வரைக்கும் கமல் சாரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அது சார் பார்த்துருக்காரு போல், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல். ஒரு 2 நாள் கழித்து ஈவினிங் வர சொன்னாங்க. நான் 5 மணிக்கு யாரோ ஃபேக்காக ஃபோன் பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைட்டு எனக்கு ஃபோன் பண்ணவருக்கே நான் ஃபோன் பண்ணி, ஏன் நான் உனக்கு என்னையா செஞ்சேன், எதுக்கே அவர் என்னை பார்க்கணுன்னு சொன்னார், ஏன் நீ சொல்கிறேன்னு. இல்லைன்னே உண்மையிலே பேசினேன்னே, வாங்கினேன் நீங்களும் வீடியோ காலில் வாங்கினேன், நான் கமல் சார் ஆஃபீஸில் தான் இருக்கேன், நீங்கள் பாருங்கண்ணே அப்படின்னாரு. நான் போனேன். தம்பி சிவகுமார் முருகேசன் வந்தார், அவரை பார்த்தேன். ஏன் என்னை பார்க்கல, வந்திருக்கலாமே அப்படின்னாரு. அப்போ ஸ்ருதிஹாசன் அந்த மேடம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னார், என்னோட பிஆர்ஓ சிங்கப்புலி அப்படின்னு அவர் என்னை சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கட்சி, தொகுதி பங்கீடு, ப்ரொடக்ஷனு, ஆக்டிங்கு, மேக்கிங்கு, இப்படி நிறையா விஷயத்துலேயும் இடையில என்னை பார்க்கணும்னு நினச்சிங்களே, ரொம்ப நன்றிண்ணே. சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னார். சூப்பர். சிங்கம்புலி எனக்கு சினிமா பிடிக்கும் அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் பேசினார். அதாவது எனக்கு என்னென்னா, ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்கள். நான் சினிமாவுக்கு வர்றது அப்படின்னா இந்த கலீல் ஜிப்ரானோட கவிதையை தான் நான் சொல்லணும். ஒரு ஆறு மழையாக பெஞ்சிச்சு, அந்த ஆறு போய்கிட்டே இருக்குது. எல்லோரும் என்னை சொல்கிறாங்க, நீ சினிமாவுக்கு போகிற, அங்கே கெட்டதெல்லாம் பக்கத்தில் இருக்கும், நீ சினிமாவுக்கு போகிறேன்னு. அது மேலேருந்து வருது, ஃபால்ஸாக வருது, அங்கே போகுது, இங்கே போகுது, மலையில் போகுது, அப்புறம் குளமாக தேங்குது, அதுக்கப்புறம் போகுது. நீ சினிமாவுக்கு போகிற, பார்த்துக்கடான்னுச்சு. கடைசி அந்த ஆறு போய் கடலில் கலக்க போகிறேன்னு சொன்னோன்னே பயந்துருச்சு. அது உப்பாக இருக்கும், நீ நல்ல தண்ணி, அங்கே போனேன்னா உப்பாயிருவேன்ட்டு பயந்துக்கிட்டே போய் கடலில் சேர்ந்தேன். இப்போ நான் நினைக்கிறேன், நான் ஆறு இல்லை, இப்போ நான் கடலாக இருக்கேன். சூப்பர் சார். நான் கடலாக இருக்கேன். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ சொந்தங்கள், உலகம் பூரா நம்ம போயிட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சிவகுமார் முருகேசனுக்கும், எங்கள் எஸ்கே சாருக்கும், சுதன் சாருக்கும், ராதியா மேடத்துக்கும், எல்லா டெக்னீஷியனுக்கும், முனிஷ்காந்த், எல்லாத்துக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். இதோடு நின்றக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கணும். நன்றி. நிச்சயமா சார். அருள்தாஸ் சார், ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் நண்பர்கள், யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது முக்கியமாக நீங்கள் தான். முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ். ஒரு குடும்ப நிகழ்ச்சியில் எங்களுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறது, இல்லை எங்களுக்குள்ளே வாழ் சொல்லிக்கிறதுன்றது, நன்றி சொல்லிக்கிறன்றது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற எங்களுக்குள் நாங்களே நன்றி சொல்லிக்கிறது. இருந்தாலும் இந்த தாய் கிழவி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இப்போ வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இது மாதிரி ஒரு சின்ன படங்கள் எவ்வளோ கட்டுக்கோப்பாக டீமை வச்சு சிக்கனமாக எடுக்கணும்னு தெரியும். அதுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப அற்புதமாக வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வந்து எப்படின்னா, வழக்கமாக வந்து ஒரு படங்களுக்கு வந்து குடும்பமாக போவாங்க, சின்ன பிள்ளைகளுக்காக பெரியவங்க போவாங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா, யங் பீப்புள்ஸ் பார்த்துட்டு அவங்க வந்து பெரியவங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க அம்மாவையோ பாட்டியவோ, ஏன்னா வயசான பாட்டியை கூட போய் படம் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டி போய் இருக்கிற லேடிஸை பூரா தேட்டருக்கு கூட்டி வந்தது இந்த இளைய தலைமுறை. அவங்களுக்கு நன்றி சொல்லி. ஏன்னா நிறைய தேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து வயசானவங்க, ரொம்ப வருஷம் படம் பார்க்காதவங்க தான் இந்த படத்தை பார்த்தாங்க. அப்படியான ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த தாய் கிழவி. அதை உருவாக்கிய தம்பி சிவகுமார் முருகேசனுக்கும், அதை தயாரித்த சிவகார்த்தின் தம்பிக்கும், பேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கும் நன்றி. அதுக்கு ஒத்துழைச்ச அனைவருக்குமே நன்றி. இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர், ஒரு எளிய
மக்களின் ஒரு 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 ஷேர் ஆட்டோ டிரைவர் கேரக்டர். எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் பண்ண ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப இயல்பாக எனக்குள்ள உள்ள ஒரு ஒரு பாயிண்ட்டை வெளியே கொண்டாந்து ரொம்ப இயல்பாக நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. தொடர்ந்து பயணிப்போம். நிறைய பேச நினச்சேன், ஆனால் ஆல்ரெடி டைம் கிட்டத்தட்ட 1:30 போகுது. எல்லோரும் பசியில் இருப்பீங்க. ஸோ மொத்த டீமுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ராதியா மேடம் வாழ்த்துக்கள் மேடம். ஏன்னா ஹிந்தியில் அமிதாப் சாருக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் பயணித்தாரோ அந்த மாதிரி இங்கே லேடி அமிதாப் அப்படி தான் சொல்லணும். உங்களை கரெக்டான ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இது மாதிரி இன்னும் பல கேரக்டர் உங்களை இனிமேல் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க மேடம். இதில் நடித்த அத்தனை நடிகர்கள், நம்ம மதுரையை சார்ந்த நடிகர்கள், மதுரை சுற்று வட்டாரத்தை சார்ந்த நடிகர்கள் அனைவரும் வந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அதை சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஒரு ஷோவில் அந்த பாட்டிக்கு கண்டிப்பாக ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் எங்கள் ரொம்ப பயப்படுவேன், என்னை வீட்டை விட்டு வெளியவே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பேன். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து என்னுடைய பேத்தின்னு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய பேத்தி இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. மேம்கிட்ட சொன்னாங்க அவங்க, என்னோடய பேத்தி இந்த படத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. நான் வரும்போது அவ்வளோ பயந்து நிறைய என்னடா நம்ம வெளியே போக முடியல, நமக்கான பிடிச்ச விஷயங்களை செய்ய முடியலையே, அந்த மாதிரியோட எண்ணத்தோடு அவங்க சொல்கிறாங்க. நான் வரும்போது அவ்வளோ பயந்து வந்தேன். இந்த படம் முடிச்சுட்டு போகும்போது நான் அவ்வளோ தைரியமாக போகிறேன். நான் இதுக்கப்புறம் எனக்கு இந்த வயசுக்கு அப்புறம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறேன். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன். எனக்கு தோன்றதை, எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சு நான் மிச்சம் இருக்கிற அந்த கொஞ்சம் வாழ்க்கையை நான் ரொம்ப அழகாக வாழ போகிறேன்ற சென்ஸில் சொன்னாங்கல்ல, அதுதான் எங்களுடைய இயக்குனர் சிவகுமார் முருகேசனோட எழுத்துக்கும் இயக்கத்துக்கும் கிடைச்ச மாபெரும் வெற்றி. எங்களுடைய தயாரிப்பாளர் சிவகார்த்தியின் தலைவருக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியாக நான் பார்க்குறேன். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் இந்த தாய்க்கிழவி மொத்தமாக எங்கள் எல்லாரும் கொடுத்துருக்கு. நான் ரொம்பவே எமோஷனலான ஒரு ஆள். அது நிறையா பேர்ட்ட காமிச்சிக்க மாட்டேன். தவமாய் தவம் படம் இன்றைக்கி போட்டாலும் நான் பார்த்து பயங்கரமாக அழுவேன். அந்த மாதிரி நான் எமோஷனலான ஆள். எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஒரு எமோஷனலான சீன் நடிக்கும்போது அது எப்படி இருக்கும், அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது தாய்க்கிழவி படத்தில் இந்த ஆம்புலன்ஸ் சீன் மூலமாக, இந்த செல்வம் கதாபாத்திரம் மூலமாக நம்ம இயக்குனர் சிவகுமார் முருகேசன் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு, அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி சிவா. இதுக்கு நான் ரொம்ப வருஷமாக காத்திருந்தேன். அது இந்த நம்ம தாய்க்கிழவி படத்தின் மூலமாக, உங்கள் எழுத்தின் மூலமாக எனக்கு நிறைவேறியிருக்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை எனக்கு உங்களை அறிமுகப்படுத்தி இந்த படத்தில் எனக்கு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்தது மூலமாக ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு சிவகாந்தி தலைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் சாருக்கு ரொம்ப நன்றி. கலை தலைவருக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும், ராகுல், கார்த்தி, திவாகர், போன தடவை சொல்லணும்னு நினச்சேன், எல்லாருடைய பேரையும் மறந்துட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் உதவி இயக்குநர்கள் பேரை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் இங்கே சொல்லிக்கிறேன். புரூஸ், ஆனந்த், ராஜேஷ், விக்னேஷ், ஆதித்யா, திருப்புலி என்கிற சுவாமிநாதன் தான் திருப்புலி கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே படத்துக்கு அவ்வளோ மிகச்சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய குடும்பம் பவுனுத்தாய் சன்ஸ் ஆஃப் பவுனுத்தாய். நான் பாலசரவணன், சன் ஆஃப் சாந்தி ரங்கநாதன். இந்த படத்தின் மூலமாக செல்வம் சன் ஆஃப் பவுனுத்தாயி. இது எனக்கு ரொம்ப இங்கேருந்து நான் இதை தான் நான் பெரிய பாராட்டாக விருதாக பார்க்குறேன். அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கும் சிவகார்த்திகேயன் தலைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படத்தை பார்த்துட்டு, அதாவது நம்ம படம், இதுக்கப்புறம் தாய்க்கிழவி படம் எங்கள் படம் நான் சொல்லக்கூடாது, இது நம்ம படம். நம்ம தாய்க்கிழவி படத்தை பார்த்துட்டு உங்களுடைய பேரன்பான பாராட்டுக்களை உங்கள் எழுத்துக்கள் மூலமாகவும், உங்களுடைய வாழ்த்துக்கள் மூலமாகவும், உங்களுடைய கமெண்ட்டுகள் மூலமாகவும், ட்விட்டரில், இன்ஸ்டாவில், போஸ்ட்டில் நீங்கள் போட்டதுக்கு, நீங்கள் பாராட்டின உங்களுடைய பாராட்டுகளுக்கு அனைத்துக்குமே எங்களுடைய தாய்க்கிழவி டீம் சார்பாக, எங்கள் நடிகர்கள் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன ஒரு எமோஷன் சீன்ஸ் இருந்துச்சு.
பாலாவுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துருச்சு. நான் ஒரு சீன் நடித்தேன், அழுது. வாழ்க்கையிலேயே நான் வந்து ஒரு அழுது எமோஷன் அடித்த ஒரே படம் இந்த படம் தான். அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு. ஆனால் இப்போ டெலிட்டட் சீன்ஸில் வரும்னு சொன்னாங்க சார். நிச்சயமாக அது சொன்னாங்க சார், பயங்கர எமோஷனலான சீன் டெலிட்டட் சீனில் வருதுன்னு. நாங்கள் அதையும் பார்த்து ரசிப்பீங்க நம்புகிறேன். நிச்சயமாக சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ. ஸோ நேரம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி எல்லாருக்குமே தேங்க்ஸ். நாங்களாம் வந்து உண்மையாக தான் செல்ஃபி கூட எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இப்போ ஃபோனை திறந்தா இன்ஸ்டாவில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பார்த்தா நாங்கள் நடித்த சீன்ஸ்லாம் வரும்போது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ அது ரொம்ப எங்கள் கணவர் அவள்தாசன் ஒரு குத்துமதிப்பு வடக்குன்னு வந்துருச்சுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த சிவகுமார் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சிவானுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முக்கியமாக வந்து எனக்கு இந்த படத்தில் கூட்டிகிட்டு வந்தது, நான் இன்னொரு படம் சின்ன கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை வந்து ராஜேஷ் சொல்லி, அதுக்கப்புறமா சாமி அண்ணன், இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அத்தனை பேருக்கும் நன்றி. ரொம்ப பெரிய விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் எங்களையும் கொண்டாடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்கு இவ்வளோ இது கொடுத்து அத்தனை பேருக்கு நன்றி. நன்றிங்க. எனக்கு புரியுது சிச்சுவேஷன் என்னன்னு. ஆனால் டைம் ஆகிட்டு இருக்கு, அதனால தவிர்க்க முடியல. சாரி. சார் கொஞ்சம் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் சார் தேங்க்யூ சார். அண்ட் சிவகார்த்தியன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த இடத்துல மறுபடியும் 2வது மேடை இது எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச்சில் பேச வச்சிங்க. அந்த டைம் நான் எல்லாரையும் சொல்ல முடியல. ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் எங்கள் கூட நடித்தப்போ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் எங்களை எல்லாருக்கும் செல்ஃபி எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேட்டரில் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனுக்கும் எல்லாரும் ரசித்து பார்க்கறதுக்காகவே 7 தடவை இந்த படத்துக்கு போயிருக்கோம். ஏன்னா அவங்க ரசிக்கும் போது அதை நான் தேட்டரில் படம் பார்க்கறத விட அவங்க எல்லாம் சிரிக்கிறது வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அண்ட் ராதிகா மேம், உங்களோட நாங்கள் அங்கே பேசலன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் நாங்கள் நடிச்சிருக்கோம். ராதிகாவோட மருமகன் இப்போ வரைக்கும் ஆட்டோவில் வரும்போது கூட நாங்கள் ராதிகாவோட மருமக அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாமே சீன் போட்டுட்டு வரோம். அதெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அண்ட் சார், நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, தங்கச்சி சொன்னது அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு இன்ஸ்டாகிராமில் இப்போ வரைக்கும் சிவகார்த்தியன் அவரே வந்து உங்களை தங்கச்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் மெசேஜஸ் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எங்களை அவ்வளோ பெருமையாக பேசும்போது எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டும் இல்லை. அதான் உண்மையாகவே சொல்ல போனால் எல்லாருமே குடும்பமாக போய் பார்த்துட்டு 40 பேர் போகிறோம், நீங்களும் எங்களோட சேர்ந்து வாங்கன்னு தெரியாத ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க சித்தி மாதிரி இருக்கும், பெரியம்மா மாதிரி இருக்கும்னு எங்கள் கேரக்டர்ஸ் சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ரேச்சல் மேம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்களோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் சொல்ல முடியல, டைம் இல்லாதனால. யாராவது சொல்லலைன்னா மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடலாம்க்கா. ரொம்ப ரொம்ப நன்றி. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ டைம் மேம், உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் மேம். எல்லாரும் சின்ன பொண்ணு மருமகனும் இப்போ ராதிகா மருமகன்றாங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். சிவகுமார் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணன் எஸ்கே அண்ணனுக்கும். இது எனக்கு 2வது படம் அண்ணன் கூட இந்த ப்ரொடக்ஷன் அடிக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ரொம்ப நன்றி. சூப்பர் கண்ணு. நிறைய படம் பண்ணுவீங்க சார். பேசாமல் ஊரில் பசியேறி போயிருங்க, மருமகன் சொல்லி வீட்டுக்கு போயிடாதீங்க, புரியுதா? மேம் கூப்பிட்டா போயிடுவானே. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக இந்த இடத்துக்கு நான் வந்த சக்ஸஸ் மீட் வந்து பைசன், அதுக்கப்புறம் இப்போது தாய் கிழவிக்கு இங்கே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக எல்லோரோட முகத்துலேயும் ஒரு மனநிறைவும் ஒரு அமைதியும். ஒரு படம் இவ்வளோ தூரத்துக்கு பட்டி தொட்டி ஹிட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு முகத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு அமைதி. அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பல விஷயங்கள் இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கப்புறம் அது ஒரு அமைதியை கொடுக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பளித்த எனக்கு என்னுடைய அண்ணன் தேங்க்யூ. என்னுடைய இப்போ எல்லா இடத்துலையுமே ஒலிக்கிற ஒரு பேர்னா வந்து பேஷன் ஸ்டுடியோஸ் தான். ஸோ அதோடைய சுதன், ஸோ அவருடைய எனக்கு வந்து நிறையா ஃபிலிம்ஸ், இப்போ இந்த ஃபிலிம்ஸ் வாய்ப்பு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சுதன். ஸோ கலை சார், எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய டைரக்டர் சிவகுமார். சிவகுமார் சார் வந்து எனக்கு ஒரு பிரதர். இந்த படத்தில் வந்து we have made so many memories.
அவர் எப்போவுமே அவர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு எதை பார்த்துமே பயம் இல்லை சார், எனக்கு என்னுடைய வேலையை பார்த்து மட்டும்தான் பயம் அப்படின்னு எப்போவுமே சொல்லுவார். ஸோ அது வந்து அதுதான் வந்து அவர் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இன்னும் மென்மேலும் உயரங்கள் போகிறதுக்கும் என்னுடைய மனமார்ந்த ப்ரேயர் சார். கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. என்னுடைய மியூசிஷியன்ஸ், என்னுடைய டீம், sound engineers, to all the cast and crew in this film, we have done something really good to be அது ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு விஷயமா இந்த படத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி. ப்ரெஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். எங்கள் எல்லா படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், ஒரே ஒரு கேள்வி. இப்போ இசைநாயகன் விரைவில் கதாநாயகன்னு நாங்கள் காசிப்பாக கேள்விப்படுறோம், அதை பற்றி? இல்லை, அந்த மாதிரிலாம் இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு எதுவும் இல்லைல்ல? ஓகே, தேங்க்யூ. காசிப்பாகவே இருக்கட்டும். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது நாங்கள் 8 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ண படம். இந்த படத்தை எங்களுக்கு நம்பி இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் 8 பேர் சார்பாக. இது சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் என்னை நம்பின அந்த ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்த படம் தான் இது. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட நிறைய சாபங்களை தாண்டி கடைசியாக ஒரு இதுக்கு மேலே ஒரு வாரம் கிடைக்குமான்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது இந்த ப்ரொடக்ஷன் டீம். கார்த்திக் ஐயா, ராகுல் ஐயா, திவாகரன், இவங்க 3 பேரும் எங்களுடைய இபி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ். நான் நிறைய நேரம் யோசித்தேன், நான் ஏடியா வேலை பார்த்த எல்லா படங்கள்லையுமே அந்த க்ரியேட்டிவ் டைரக்ஷன் டீமும் ப்ரொடக்ஷன் டீமும் சேர்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் எப்போவுமே இருக்கும். அது பணமும் க்ரியேட்டிவும் சேர்கிற இடத்துல அப்படி ஒரு இருக்கும் எப்போவுமே. ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு தடவை கூட எங்களுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையுமே வரல. அது ஏன்னு நான் ரொம்ப யோசித்தப்போ நான் அப்சர்வ் பண்ணது ஒன்று தான், இந்த ப்ரொடக்ஷன் எங்களை மாதிரியே அவங்களும் பேஷனாக இந்த படத்துடைய ஒவ்வொரு நாளையும் கடக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணுன்ற அந்த அக்கறை இருக்கோ, அதே நேரத்தில் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை எப்படியாவது அவருக்கு எடுத்து கொடுத்துடணுன்ற கடமையும் ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டே கிடக்கிறாங்க. ஸோ அதனால தான் மேபி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வர்ற எல்லா படங்களும் இப்படி வருதோ என்னன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த ராகுல் சார், கார்த்திக் சார், திவாகரன் 3 பேருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க 3 பேர் இல்லைன்னா எங்களால் இந்த அவுட் கொடுத்துருக்க முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய கோ ப்ரொடியூசர் கலை சார் வந்து சீன் பேப்பர் ஷெட்யூலோட ஸ்பாட்டில் உட்காந்துருக்கு நான் பார்த்த ஒரே ப்ரொடியூசர் அவர் தான். இந்த மாண்டேஜுக்கு 1 மணி நேரம் போதுமே, ஏன் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்காரு அப்படின்னு வெளியில் கேட்குற சத்தங்கள் எனக்கு கேட்கும். அப்பப்போ உள்ளே வருவார், சிவா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்பார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இன்னும் 5 நிமிஷம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, அடுத்த ஷாட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு நான் இப்போ இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணி டைரக்டர்னு இந்த அப்ரிஷியேஷன்ஸ் எல்லாம் வாங்குகிறேன். ஆனால் என்னை விட அரக்கத்தனமாக உழைச்சவங்க இந்த டீம் தான். இந்த படத்துக்கு நாங்கள் காஸ்டியூம் டிசைனர் வச்சுக்கல, அதுக்கு பதிலாக அதோடைய எல்லா வேலையும் பார்த்தது ஆனந்த் தான். இந்த படத்தில் பல லொக்கேஷன்ஸ் வாங்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நாங்கள் விட்டுருந்த டைம்லேயும் ஒவ்வொரு லொக்கேஷன்லேயும் அந்தந்த ஓனர்கிட்ட போய் உட்காந்து கையை பிடிச்சி காலை பிடிச்சி பெர்மிஷன் வாங்கினவன் வந்தான் சாமி. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் இரக்கமே இல்லாத நிறைய ப்ராப்ஸை கேட்டேன். அது அத்தனையும் அலைஞ்சு திரிஞ்சு தேடி வாங்கினது சாமியும் விசாகனும் தான். இந்த 7 பசங்க ரொம்ப அரக்கத்தனமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நடுவில் இவங்களுக்கு ஈக்குவலாக உழைச்ச ஒரே ஒரு பொண்ணு அவள் ப்ரூஸ்னியா. இந்த படத்தில் இந்த படத்துடைய காஸ்டியூம் அவள் தான் பார்த்தா. இந்த படத்துடைய வில்லேஜுக்குள்ளே நாங்கள் எப்போ வேணால் எங்கே வேணால் ஷாட் வைப்போன்றதுனால செட்டு வண்டி, கேரவன், யூனிட் எதையுமே உள்ளே கொண்டு வரல, எல்லாமே 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்துச்சு. ஸோ இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பொண்ணாக காஸ்டியூம் வண்டிக்கும் கேரவனுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாவ. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இவங்க பேசிக்கிட்டு இருந்த நிறைய இடத்துல ராஜேஷ்னு ஒரு பேர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இந்த படம் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனில் ஒவ்வொரு தடவை நான் ஆஃபீஸ் போடும்போதும் முதல் நாள்லேருந்து என் கூட இருந்து ஒவ்வொரு தடவை ட்ராப் ஆகும்போதும்
அடுத்து அவனுக்கு என்ன வேலை சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லாமல் அண்ணே ஒரு வேலை இருக்குது ஊரில் போயிட்டு வந்துடுறேன்னு காணாமல் போயிடுவான். திரும்ப அடுத்த ஆஃபீஸ் போடுறப்ப வந்து சேர்ந்துருவான். இப்போ நான் கடைசியாக இந்த படத்துக்கு இப்போ 3வது தடவை இந்த ஆஃபீஸை போட்டப்போ நான் அவனை கூப்பிடலை. ஏன்னா அவன் ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஏடியாக இருந்தான். திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தான். என்னன்னு கேட்டேன். நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் இங்கே வேலை பார்க்குறேன்னு வந்து நின்ட்டான். அதே மாதிரி மேம்க்கு ஒரு மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு தண்டட்டி அவசரமாக தேவைப்பட்டுச்சு. ஊரில் இருக்கிற யாராவது ஒரு லேடி கிட்ட ஒரு பாட்டி கிட்ட தண்டட்டி வாங்கிட்டு வந்துடுறான்னு சொன்னேன். அவனும் வாங்கிட்டு வந்துட்டான். டெஸ்ட் எடுத்துட்டோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த தண்டட்டியை வந்து கொடுக்கணுன்னா அதுக்கு பதிலாக ஒரு 3 மடங்கு அதிகமான தங்கத்தை அடகாக கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை அவன் என்கிட்ட சொல்லலை. அவங்க அம்மாவோட தாலிச்சை நான் கழட்டி போய் வச்சு வாங்கிட்டு வந்துட்டான். இது நானும் கௌரியும் ஒன்றா தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப அவன் இல்லை. ஆனால் ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்த டைமில் கொஞ்சம் இன்னொரு ஆள் அதிகமாக தேவைப்படுதுன்னும் போது அவன் வேறு ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தான். காலைல கிளம்பி வர முடிய மாட்டான்னு வந்தான். மொத்த படமும் முடிச்சு கொடுத்து இப்போ வரைக்கும் என் கூட தான் நிற்கிறான் அவன். அதே மாதிரி இவன் விக்னேஷ் இந்த படத்துடைய டப்பிங்கை லாக் பண்ணி கொடுத்துட்டு நிவாஸ் சார்கிட்ட சாங்ஸை வாங்கி கொடுத்துட்டு பிஜிஎம் லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த படத்துடைய போஸ்ட்டில் என்ன வேலை நடந்துச்சு எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அத்தனையும் ஒரே ஆளாக ராத்திரி பகலாக பார்த்து அவன் வந்தான். இவன் ஆதி நான் ஏடியாக இருந்த காலத்துலேருந்து எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதுகிற ஒரு ஆள் ஷூட்டிங்கில் டெப்த்தில் ஃபீல்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரே ஆள் இவன் தான். ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் எவ்வளோ ஓட முடியுமோ ஓடுவான் அவன். ஸோ இப்போ இவங்க இல்லைன்னா நான் இங்கே நின்று இந்த டேரக்டர்ன்ற அந்த அப்ரிசியேஷனை வாங்கியிருக்க முடியாது. ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி எப்போவுமே இருக்குது. அண்ட் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு வேலை பார்த்ததுங்கிறது ஒரு பெரிய உழைப்பு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய நடிகர்கள் அவங்க அத்தனை பேர், அவங்களுடைய அசிஸ்டன்ஸ், இதில் நடித்த கேரக்டர் ஆர்டிஸ்ட், அவங்க கூட வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் நான் ஒரு டைரக்டர், எனக்கு இது ஒரு லைஃப்னு சொல்லி நான் டே நைட்டாக தூங்காமல் வேலை பார்த்துருக்கலாம், சாப்பிடாமல் இருக்க முடியும். ஆனால் எங்களுடைய அந்த கனவுக்காக நாங்கள் அதை சரியாக எடுத்துடணுன்றதுக்காக இந்த படத்தில் வேலை பார்த்த யூனிட், க்ரூ, ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்தவங்க நான் அத்தனை பேரும் ராத்திரி பகலாக உழைச்சாங்க அந்த 38 நாள். அதனால தான் எங்களால் அந்த அவுட்டை கொடுக்க முடிஞ்சுது. ஸோ அவங்க எல்லாருக்குமே பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்த்ததுனால மட்டும்தான் இது எங்களுக்கு இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்டேருந்து கிடச்சிது. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. கடைசியாக என்னுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுடைய ஒரு பெரிய கனவை உடச்சுனா என்னுடைய கனவுக்காக சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் 36 வருஷமாக நான் ஏதோ ஒன்று செஞ்சிருவேன்னு என்னை தாங்கியிருக்காங்க. என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய அண்ணங்க, அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு 8 மாத கர்ப்பிணியாக என் ஒய்ஃபை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் தாய் கிழவி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கிளம்பி வந்தேன். என் குழந்தைக்கு இப்போ 1.25 வயசாச்சு. நான் அது ஒரு 10 தடவை தான் போய் பார்த்துருப்பேன். 2 குழந்தைகளையும் தனியாக பார்த்துக்கிட்டு என்ன என் வேலையை பார்க்க விட்றேன் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆல்மோஸ்ட் நான் கண்டிப்பாக எவ்வளோ ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் ஏதோ ஒரு பேரை விட்டுருப்பேன். அதனால் நீங்கள் யாரும் என்னை தப்பாக நினச்சிக்க வேணாம். நீங்கள் எல்லாம் என் வார்த்தையில் இல்லைனாலும் என் வாழ்க்கையில் எப்போவுமே என் கூட இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. கடைசியாக ரொம்ப முக்கியமாக 2 பேர். சுதன் சார் வந்து என்கிட்ட இந்த கதையை சொன்ன அன்றைக்கி இது எத்தனை நாளடா எடுக்க போகிறேன்னு கேட்டார். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து இந்த படத்தை பார்த்துட்டு இதை எப்படி எத்தனை நாளில் எடுத்தேன்னு கேட்டார். அவ்வளோதான் அவர் என்கிட்ட பேசின மொத்த 2 வார்த்தையே. அவருக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக என்னுடைய ப்ரொடியூசர், என்னுடைய ஹீரோ சிவகார்த்திகேயன் சார். ஒரு டைரக்டர் வந்து அவருடைய ப்ரிவ்யூ ஷோஸில் வந்து ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்க படிக்கட்டிலேயே நின்றுக்கிட்டு பார்ப்பாங்க. நானும் பார்த்துருக்கேன். ஏடியா இருக்கிறப்போ நானும் அப்படி தான் நின்னேன். இந்த படம் எத்தனை ப்ரிவ்யூ ஷோஸ் போடப்பட்டுச்சோ அத்தனை ப்ரிவ்யூலையும் என் பக்கத்தில் ஸ்டெப்ஸ்லேயே நின்று தான் அவரும் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தார். பல நேரம் யோசிப்பேன், அவருடைய பொசிஷனில் ஒரு ஹீரோ, அவர் ஒரு ஸ்டார், அவர் இதை ஏன் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அவருக்கு ஒன்று தான், ஆடியன்ஸ் தான் என்ஜாய் பண்ண மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்களா, அது ஒன்று மட்டும்தான் அவருடைய கவனத்தில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சொல்லுவார், இப்போ கிளாப்ஸ் அப்படின்னுவார், கிளாப்ஸ் வரும், இப்போ விசில்னுவார், விசில் வரும். ஸோ தேங்க்யூ சார். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, என்னுடைய எடிட்டர் சொன்னார், விரும்மாண்டி பார்த்துட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன்னு. உங்களுக்கு தெரியும், நானும் அப்படி தான் வந்தேன், வினேஷும் அப்படி தான் வந்தார். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, கமல் சாரை எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரையும் கமல் சார் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்க வச்சுட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார்.
எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.